என்னடா அது கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போய் கிடக்குது? சாப்பிட்டியா இல்லையா? நேற்று ராத்திரி சாப்பிட்டதுங்க, சரியா காது கேட்க மாட்டேங்குது. எப்படி கேட்கும்? நாள் முச்சூடும் பட்னியா கிடந்தா கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. நல்லா வந்தா போ. இந்த பணத்தை கொண்டு போய் உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்து நல்லபடியா சமைச்சு புள்ள குட்டிகளுக்கு போட்டு நீயும் சாப்பிடு. நாளைக்கு என்ன வந்து பாரு, ஏதாவது வேலை போட்டு தரேன். போ. அடுத்த ஆள் வாப்பா. இரு, நானே வர்றேன். எந்திரிக்காத. ஏண்டா மாரிமுத்து, நேத்து நல்லா எப்படா கை உடைஞ்சது? எங்க வீட்டு மாடி மேல ஏறி கீழே விழுந்துட்டங்க. ஏண்டா விளையாடுறியா? நீ இருக்கிறதே குடிசை வீடு, அதுல எங்க இருந்து வந்தது மாடி? மாடி இருக்கிறதா நினைச்சு மேல ஏறி கீழே விழுந்துட்டங்க. அப்படி சொல்லு. இந்த மாதிரி கிறுக்கு பயல்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணணும்னு என் தலை எழுத்து. எந்திரிச்சு வா. நேத்து ராத்திரி எவ்வளவு போட்ட? எனக்கே தெரியல. ஐயோ, இப்படி குடிச்சே குட்டிச்சவரா போங்கடா. அம்மா. என்ன? யார் நீ? யாரா மையி? வா வா வா. தோட்டத்து பங்களாவில் பார்த்தேன் காணோம். இங்கயாவது இருக்குமான்னு பார்க்க வந்தேன். யார பார்க்க வந்த? உங்க மகன் பாண்டியனத்தான். என்ன விஷயம்? போன வருஷம் எங்க வயக்காட்டுல நாத்த தம்பி தான் நட்டுச்சு. சரி. விளைச்சல அமோகமா இருந்துச்சு. இந்த வருஷம் 7:30 மணிக்கெல்லாம் வந்துருந்துச்சு. காணோம். அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். மணி 7 தானே ஆகுது. என் மகன் பாண்டியன் 7:30 மணிக்கு வர்றேன்னு சொன்னானா கரெக்டா வந்து சேருவான். இந்த வருஷமும் உனக்கு விளைச்சல் அமோகமா இருக்கும். போயிட்டு வா. பாண்டியன் கை வச்சா விளைச்சல் அமோகமா விளைங்கிறது மட்டும் இல்லப்பா, அவன் ஊருக்கு எப்பவுமே நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாண்டியன் படிச்ச படிப்புக்கு கலெக்டர் ஆபீஸ்ல அன்னைக்கே 2500 ரூபாய் சம்பளம் தர்றேன்னாங்க. அவங்க அம்மா தான் அந்த ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வர மாட்டேங்கிறான், நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சுதான் நம்ம குடும்பம் நடத்தணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு பாண்டியன் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். இல்லன்னா நம்ம பசங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசனை பண்ண. நம்ம பசங்க எருமை மேய்க்க வேண்டியதான். உங்க மாமா பாண்டியனை பத்தி இந்த ஊர்ல அவ்வளவு பெருசா பேசிக்கிறாங்களே, உங்க மாமா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? பாண்டியன் பயிலால ரொம்ப தொல்லையா இருக்கு. நாம கேட்கிற விலைக்கு கரும்பை எவனும் இறக்க மாட்டேங்கிறான். இது ஐயா கிட்ட சொல்லணும். இப்படியே வளர விடக்கூடாது. இன்னைக்கு இது, நாளைக்கு இன்னொன்னு. வாயக்கல எங்க போறீங்க? என்ன விஷயம்? என்னப்பா எங்க போறீங்க? ஐயாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவர் அதை விட முக்கியமான விஷயத்துல இருக்காரு. இப்ப பார்க்க முடியாது, கொஞ்சம் இருங்க. வந்ததுல இருந்து ஒண்ணுமே பண்ணாம இப்படி சும்மா உட்கார வச்சு பாத்துட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உலவும் தென்றல் காற்றினிலே சேர்ந்து பாடிடி. உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமா. ஐயா ஐயா டயர்ட் ஆகிட்டாங்க. பின்பாட்டா பாடுறீங்க. வாயை கிளிக் சொல்றேன். ஐயா வரட்டும். என்னடா சத்தம்? ஒண்ணுமில்லைங்க. ஒண்ணுமில்லையா? அப்புறம் என்ன உள்ள கேட்டது? இவன் தான் சத்தம் போட்டாருங்க. சொல்றா. ஐயா, நம்ம குடோன்ல யாரும் கரும்பு இறக்க மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அந்த விலைக்கு எந்த தோட்டத்துக்காரனும் ஒத்துக்கிறது இல்ல. நான் இவ்வளவு இறங்கி வரதே பெரிய விஷயம். ஒரு 250னா இறக்க சொல்லு, இல்லைன்னா மொத்தத்தை எரிச்சிட சொல்லு. ஐயா, நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு யோசிச்சாலும் அதான் நியாயப்படுது. போய் எரிச்சிட சொல்லு. ஓ ஏண்டா, இது மாதிரி விஷயம்லாம் நீ பேசி முடிடா. என்ன தொல்லை பண்ணாத. பெண் பாவம் பொல்லாதது. இறங்கும் போது ஈஸியா இறங்கிடுறோம், ஏறும் போது முட்டி வலிக்குது. இந்த விஷயத்தை நாம சொல்லாம இருக்க கூடாதுயா. ஆமா வள்ளியம்மா அங்க வீட்டுல இல்லன்னா இந்த பங்களாவில தான் இருப்பாங்க. அம்மா அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. ஏன்டா? ஏன் இப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு தலையில கல்லு விழுந்த மாதிரி கத்துறீங்க? அம்மா கொஞ்சம் ரங்கசாமி தோப்புக்கு வரீங்களா? எது? ஓய், அவனுக்கு நமக்கு உள்ள வரவு செலவு கணக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அவன் தோட்டத்துக்கு நான் எதுக்குடா வரணும்? வேணும்னா அவன் எங்க வர சொல்லு. அம்மா, உங்க பையன் கவுண்டர் தோட்டத்துல பெரிய தகராறே பண்ணிட்டு இருக்காருமா. 10 பேர் அவங்க. உங்க பையனால சமாளிக்க முடியுமா? நீங்க வந்து கொஞ்சம் புத்திமதி சொல்லி கூட்டி வந்தா நல்லா இருக்கும். தல்ற. டேய், என் பையனுக்கு ஏன்டா புத்திமதி சொல்லணும்? அவன் சொல்லணும்டா 1000 பேருக்கு புத்திமதி. அவன் மேல கோல் சொல்றதே உங்களுக்கு எல்லாம் பொழப்பா போச்சு. அவன் என்னமோ சிவனேன்னு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு மேல பறிச்ச பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கான். தகராறு பண்றானா தகராறு. வாங்கடா அவங்க வேலை கழுதியை பாத்துக்கிட்டு. நாங்க என்ன காலங்காத்தால இங்க போய் சொல்ல வந்திருக்கோம். உங்க பையன் அங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான். வாங்கம்மா. டேய், இப்ப என்ன என் மகன் அங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றீங்களா? ஆமான்னு சொல்றோம். என்னத்த ஓமா? இப்ப பாரு வர்றான். பாண்டியா, பாண்டியா. அவன் தான் இல்லையே, அங்கெல்லாம் இருக்கான். மூஞ்சிலே போட்டுருவேன். கண்ணே வரமா. என்னம்மா இவனுக்கு இங்க வந்தானுங்க? யாருமா இவங்கெல்லாம்? உன்னை பத்தி இவனுக்கு தப்பு தப்பா சொல்றானுங்க கண்ணு. நீ என்னமா அங்க 10 பேர் கூட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கியா? பாத்தீங்களாடா? இவன் தான் என் மகன். ஏன்பா தகராறு பண்ணிக்கிட்டு இருந்ததை நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களாடா? பார்த்த மாதிரியும் தெரியுது, பார்க்காத மாதிரியும் தெரியுதுங்க. கண்ணே, நீ பரிச்சை பேப்பர் திருத்தினா மட்டும் பத்தாது. முதல்ல இவனுங்களை திருத்து. அம்மா, இது உள்ள வைமா.
ஏன் கண்ணு நான் ஏதாவது இதுல மார்க் இருக்கு போட்டு வைக்கணுமா? உன் வேலையை போய் பாருமா. நீ இவனுங்களை பாரு. இங்க வா. பார்த்தது மாதிரியும் தெரியுது, பார்க்காத மாதிரியும் தெரியுதா? ஆமா. தகராறு பண்ணிக்கிட்டு இருந்ததே நான் தான். தெரியுதுங்க. என்ன தெரியும்? இனிமே கோல் மூட்டுறதுக்கெல்லாம் இங்க வரக்கூடாது. இந்த பார், என்கிட்ட நீங்க அடி வாங்காம தப்பிக்கணும்னா நான் சொல்றது சரிங்களா? சரிங்க. இப்படி நில்லு. இங்க வாங்க. என்கிட்ட நீங்க அடி வாங்கணுமா வேண்டாமா? வேண்டாம். அப்ப இவனை ஓங்கி சப்புன்னு இறங்க. எப்படி இருக்கு? காது கோயிங்குதுங்க. இப்ப நீ இவனை அடிக்கிற அடியில 6 மாசத்துக்கு காதே கேட்க கூடாது. 7வது மாசம் சொய்யுங்கணும், ஆனா சுத்தமா கேட்க கூடாது. அடி இப்ப பாருங்க. அடிச்சுக்கிட்டே போங்கடா. ராஜேஷ் வந்துள்ளேன் ஐயா. விஜயன் வந்துள்ளேன் ஐயா. சங்கர் வந்துள்ளேன் ஐயா. இளவரசன் வந்துள்ளேன் ஐயா. வெங்கடேசன் வந்துள்ளேன் ஐயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு கணக்கு பாடம் ஆரம்பிக்க போறேன். என்ன பாடம்? கணக்கு பாடம். ஏய், அண்ணன் தம்பி ஏன்டா சேர்ந்து உட்காருங்க? பின்னாடி போடா, நீ வாடா. ஏய், ஏன்டா முறைக்கிற? போடா. எழுந்திரி, இங்க வா. 2 2 எத்தனை? 2 4 சார். 3 3 எத்தனை? 6 சார். விரல என்னாம சொல்றான். 4 4 எத்தனை? 8 சார். மறுபடியும் விரல நீ தானே சொல்ற. பொய் சொல்லாத. வேற பாக்கெட்டுக்குள்ள கை விடுறேன். 5 5 எத்தனை? 5 11 சார். ஏய், விரல மட்டும் என்ன சொல்றான்? வரல மட்டுமா? அப்ப 10 தான் சார். மாமா இந்த பக்கம் பாருங்க. நான் தான் கூப்பிட்டேன். இதுக்காக என்ன கூப்பிட்ட? இத படிங்க. சரோஜா பாண்டியன் கல்யாணம் எப்போது? பம்பளி மாசுக்கும் பாண்டியனுக்கு கல்யாணம் எப்போது? இந்த பார், பாறையில் இப்படி எழுதி வைக்கிறது, ஜோசியரை கூட்டிட்டு வந்து நல்ல நாள் பாக்குறது, நான் எங்கேயாவது வெளியே போகும்போது என் முதுகுல கல்லை விட்டு அடிக்கிறது, விடியறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது, ராத்திரி ஆனா இந்த ஊருக்குள்ள ஓனாய் புகுந்த மாதிரி என் வீட்டுக்குள்ள புகுந்து கண்ணாப்படான்னு பாடுறது, இப்படி பண்றதுனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவனா? எனக்குன்னு எவ்வளவு ஒருத்தி பிறந்திருப்பா. பிறந்திருப்பா. என்ன மீறி எவ வந்து உன்னை தொடரா? யார் பிறந்திருக்கான்னு பாக்குற. ஊரெல்லாம் பாத்தியாமா எப்படி பச்சை பசேல் இருக்குது. டவுன் மாதிரி ஏசி எல்லாம் போட வேண்டாம். கண்ணாடி இறக்கிட்டு பாரு, நல்லா காத்து வரும். மெதுவா போமா, அவசரம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு மாதிரி. கோழின விலை கொடுக்குறதா? விலை கொடுக்காம வீட்டுக்கா கொண்டு போக போறேன். என்ன ஜாதி? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நல்ல ஜாதி தான், வேணா காட்டுறேன் பாருங்க. ஐயோ, நடு ரோட்ல ஒரு ஆள் நிக்கிறான், பாத்துமா, பிரேக்க போடு. நான் ஏன் பிரேக் போடணும்? நடு ரோட்ல வியாபாரம் பண்றானே, இப்ப அவன் என்ன ஆகுறான் பாரு. என்னம்மா அதிசயமா பாக்குற? இல்ல, இந்த ஊர்ல இந்த மாதிரி வீடா? எந்த ஊர்ல இருந்திருந்தாலும் இப்படி ஒரு வீடை நான் கட்டி இருப்பேன். ஆக்ராவுல தாஜ்மஹால்னா ஆலாந்துறையில நம்ம வீடு. எங்க அண்ணனை காணோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி லெட்டர் போட்டிருந்தேன், அங்க காணோம். இங்க வந்து பார்த்தா இங்கேயும் காணோம். அண்ணே, அண்ணே எங்க போயிருப்பான்? டேய், இங்க வா. வந்துட்டீங்களா? ஐயா வாங்க, அம்மா வாங்க. அம்மா, உங்க கூட படிச்சவங்க எல்லாம் வரதா சொன்னீங்களே, வரலீங்களா? அவங்க எல்லாம் நாளைக்கு வருவாங்க. வரட்டும் வரட்டும். எங்கடா என் தவ புதல்வன்? ஐயா, இந்த ஊர்ல சரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை நம்ம சின்ன எஜமா விரும்புறாரு. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள். சின்ன எஜமா பூ கொண்டு போயிருக்காரு. பூவை எடுத்துக்கிட்டு இந்த குரங்கு பைய போயிருக்கிறானா? பாத்தியாமா, பெத்த அப்ப நான் வந்திருக்கிறேன், அவன் கூட பிறந்தவன் நீ வந்திருக்கிற. பஸ் ஸ்டாப்ல நில்லுடான்னு கடிதாசு போட்டா அந்த பொறுப்பை விட்டுட்டு பொண்ணுங்க பின்னால போயிருக்க. நீங்க இந்த பக்கம் வாங்கப்பா. இல்ல, அண்ணா அந்த பொண்ணு மேல ஆசை வச்சிருக்காருன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணுக்கும் அண்ணன் மேல இஷ்டம் தானே? அந்த பொண்ணுக்கு சின்ன எஜமா மேல இஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியலம்மா. புத்திசாலி பொண்ணு.
சுப்பு இங்க வாயே. என்னையா இத வரேன். என்ன எதுக்கு கூப்பிட்ட? ஒண்ணுல இதா அங்க ஒட்டணும். புரியலையே. இது பாரு, நான் என்ன செஞ்சு காட்டுறேனோ அதை நீ செய்யணும். இது மாதிரி செய்யணும். இது என்ன பிரபாத் கூட இந்த நல்லா தரக்கணும். வாய் நல்லா தர. புத்திசாலி. நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு டிபோ வராரா? என்ன அர்க்காணி தானே அது? ஆமாண்ணே. சைக்கிள் பிடிக்கிறேன். ஏமா குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வரலாமா? என்னம்மா நீ? அண்ணே யாராவது பொம்பளைங்க இருந்தா கூப்பிடுங்கண்ணே. ஏமா வாங்கம்மா. ஏமா இந்த துணி மூட்டையில எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? நான் கொண்டு போய் கொடுத்துறேன். கோயில் தர்மகர்த்தா வீட்டுக்குங்க. முதல்ல எங்க அம்மாட்ட கூட்டிட்டு போங்க. வேண்டாங்க, என் வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறம் நான் போய்க்கிறேன். ஏமா உங்க வீட்டுக்காரர் வரதப்போ நீங்க எப்ப வைத்தியம் பாக்குறது? நீங்க கூட்டிட்டு போங்க. எல்லாம் நான் சொல்லிக்கிறேன். அண்ணே நீங்களும் கூட போங்க. ஐயா ஐயா. யாரு? யாரையா கத்துறது? வீடு கிட்ட பத்திக்கிச்சா என்ன? சலவை துணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்பா இந்த ஊர்ல துணி எல்லாம் நல்லா வாஷ் பண்ணுவாங்களா? என்ன நீ அப்படி கட்டிட்ட? நீ எந்த கலர்ல வேணாலும் துணியை போட, தும்பப்பூ மாதிரி வெளுப்பா கொண்டாடுவாங்க. சார் துணியெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. கொஞ்ச நேரம் நான் உட்காடுறேன். ஏந்திரி. உன் மனசுல என்ன ஆர்காட் நவாப்புன்னு நினைப்ப? இந்தாங்க பாருங்க. மூட்டைய நான் பாக்குறேன், நீ படி. 6 சட்டை, அது கீழே 7 ஜிப்பா, அது கீழே 4 பனியன், அது கீழே 3 அங்கவஸ்திரம், அது கீழே 8 வேஷ்டி, அது கீழே 4 ஜட்டி, அது கீழே. அது கீழே ஒண்ணுமே இல்ல சார். ஒண்ணு இல்லையா? 4 கர்ச்சி போட்டிருந்தேனே. மேல இருக்கு சார். அப்பா எங்க காண அடிச்சிட்டியோன்னு பயந்துட்டேன். எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா. நான் சொல்லல சீப்பா இருக்கும்னு. இந்தா. சில்லறை இல்லையே சார். பரவாயில்ல, மீதியை வச்சுக்க. ஐயா இது என்ன? இதான் 100 ரூபா நோட்டு. நீ பார்த்ததே இல்லையா? பாரு பாரு. பாவம் ஏழை பசங்க இல்லையா? 100 ரூபா நோட்டையே பார்த்தது இல்ல. சரி பார்த்துட்டு கூடுன்னு சொன்னேன். பணத்தை தூக்கிட்டு ஓடுறான். என்னாச்சு? நீ போய் சேர்ந்த மாதிரி தான். ஐயோ இறங்குடி. ஏண்டி வண்டி நின்றுச்சு? தெரியலையேடி, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ டைம் வேற ஆயிடுச்சு. இறங்குடி சீக்கிரம், யாரா வராங்களா பாக்கலாம். என்னடி இது யாரையுமே காணா? அப்பவே சொன்ன நீ கேக்கல. என்னடி இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? என்னடி இது எவனையுமே காணோம்? கர்மண்டா. யோ யோ நில்லியா, உன் வயசுக்கு என் பக்கத்துல நிக்கலாமா? வண்டியை தள்ளிவிடியா. நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். அட என்னது மூட்டை மட்டும் போகுது? ஓ ஆள் இருக்கா? தம்பி தம்பி இப்படி வாப்பா. தம்பி கொஞ்சம் இந்த வண்டியை தள்ளி விடுப்பா. நான் வண்டி தள்ளி கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுறேன். இந்த துணியில ஆத்து கொண்டு போய் துவைச்சு கொண்டு கொடுத்துறீங்களா? போடா. இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ரொம்ப திமிரு.
ஐயா புதன்கிழமை வரைக்கும் எங்களுக்கு வேலை இருக்கு. அண்ணே மாமா 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 வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளிட்டு வரீங்களா? தள்ளிக்கிட்டு வர்றேன். உனக்கு தென்னை மரம் யாரா தெரியுமா? ஏன் என் வேலையை நீ செய்யி, உன் வேலையை நான் செய்யறேன். போயா கிளடு. உங்களை இல்ல அண்ணாச்சி அங்க நானே பார்த்தேன். இப்ப என்னடி பண்றது? டைம் வேற ஆச்சு. யோ யோவா என்னம்மா? இந்த வண்டிய கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளி விடு. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? அதான் 4 பேர் கழுத மாதிரி இருக்கீங்களே, நீங்களே வண்டியை தள்ளிட்டு போக வேண்டியதானே? இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லல, இந்த ஊர்ல எல்லாரும் திமிரு பிடிச்சவங்க. என்னது? இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க திமிரு பிடிச்சவங்களா? நானும் இந்த ஊருக்காரன் தாண்டி. இப்படி எல்லாம் பேசினா எவன் உங்க வண்டியை தள்ளுவான்? போங்கடி, இந்த கூலச்சி சடையில கட்டி வண்டி எடுத்துட்டு போ, இல்ல நடந்து போ, அப்பதான் உனக்கு அறிவு வரும். போ. நாங்க எல்லாம் பரம்பரை பணக்காரங்க. அப்படிங்களா? நடந்து போனாலும் கட்ட வண்டியில போனாலும் எங்களுக்கு மரியாதை தான். அப்ப குட்டிக்காரன் அடிச்சிட்டு போங்க. இந்தாமா, உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணுமா? ஏய், தனியா பேசணும்னு சொல்லல, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? போங்கடி. நல்ல 2 3 ஏமா, ஊருக்குள்ள ஒரு 4 5 நாள் அரசல் பரசலா கேள்விப்பட்டேன். சபலத்தை மனசுல மட்டும் வச்சுக்குங்க, ஒரு பையிலையும் போட்டு அலையாதீங்கடி, ஊரை கெடுத்துறாத. போடி. இவளுகளும் வண்டிகளும். இதனால நம்ம ஊர் ஜனங்களுக்கு தண்டூரா போட்டு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் தர்மகர்த்தா பொண்ணு ஜனங்க நன்மையை கருது. அந்த பொண்ணு கையால ஒரு அறை வாங்கினா 10 ரூபாய் இனாம் தருதுங்களா. பணம் தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கோ. என்னப்பா தண்டோரா? கோயில் தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அறைக்கு 10 ரூபாய் இனாம் தருதா, போய் வாங்கிக்கங்க. கருப்புசாமி, ஏ சின்ன தம்பி, என்னது மரமேறவங்களே காணா? எங்க போய் தொலைஞ்சிட்டானுங்க? ஏ புள்ள தனலட்சுமி, நீ யாவது இருக்கிறியா? நீ எங்கயாவது போய் தொலைஞ்சிட்டியா? இங்க இருக்குனுங்க. ஏ புள்ள தனலட்சுமி, எங்கடி தோப்புல யாரையும் காணா? தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அரைக்கு 10 ரூபா தாருன்னு சொன்னாங்க, எல்லாரும் அங்க வாங்க போயிருக்காங்க. அரைக்கு 10 ரூபா கொடுக்கறாளா? அந்த குட்டிக்கு என்ன அவ்வளவு திமிரு? திமிரு எனக்கு திமிரு. 4 முச்சோடு வேலை செஞ்சு 5 ரூபா தாரீங்க, அங்க 1 நிமிஷத்துல 10 ரூபா கொடுத்துடுறாங்க. இன்னும் சித்த நேரத்துல அவையெல்லாம் வந்துருவாங்க. அது சரி, நீயாவது காசுக்கு ஆசைப்பட்டு போகாம இருந்தியே. நான் வெடியாலே போய் வாங்கிட்டு வந்துட்டுங்க. தேரி காசுனா கடந்து அலையுதுங்க. ஏன்னா அந்த சோத்ராஜோட எங்க இருக்கணும்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுண்ணே. அப்ப அந்த பக்கமா போட. வணக்கம்மா. அவன் நிறைய திம்பானோ. அப்படியே சொல்றேன். இறங்கு. இந்த தெல்லவாரி விட போயிட்டு வந்த தோப்பு பூரா தேடிட்டு வரேன். எங்க போயிருந்த? ஆமா, மோட்டருக்கு காயில் கட்டுறதுக்காக போயிருந்தேன். எதுக்கா என்ன தேடுனீங்க? நம்ம ஊருக்கு ஒரு புது பணக்காரி வந்திருக்காள்ல. யாரு? அவதான் அந்த மல்லிகாவா நெல்லிக்காவா? அவ திமிரு பிடிச்சவளாச்சே. அந்த திமிரு பிடிச்சவதா நம்ம ஊர் ஏழைகளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அரைக்கு 10 ரூபா கொடுக்கறாளாம். ஓஹோ, அவளை நான் கவனிச்சுக்கிறேம்மா. நெக்ஸ்ட் 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 பணம் கொடுங்க. முதல்ல அரை, அப்புறம் தான் பணம். நெக்ஸ்ட் இந்த கணத்துல இறஞ்சிட்டு இன்னொரு 10 ரூபா கொடுங்களேன். ஒரு ஆளுக்கு ஒரு அரை தான். நெக்ஸ்ட். ஓ, நீயா? பாரு, யாரா இருந்தாலும் நம்ம ரூல்ஸை மாத்திக்க முடியாது. போய் லைன்ல நிக்க சொல்லு. இல்ல, ஒரு அரைக்கு எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா வரிசையில போய் நிக்க சௌகரியமா இருக்கும். ஒரு அரைக்கு 10 rupees. 10 ரூபா. அப்படிங்களா? 10 ரூபாய் தான் தராங்களா? ஆமாண்ணே, 10 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஏங்க, இது உங்க தகுதிக்கு கம்மின்னு தெரியலையா? இதுவே நானா இருந்தா எவ்வளவு தெரியுமா கொடுப்பேன்? எவ்வளவு? 100 ரூபாய். டாடி, உங்க அப்பா எனக்கு கொடுத்த பணம். உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? வாங்க, ஒட்டச்சிக்கிட்டு அடிவீங்க. அறிவில்ல? ஏய், ஜாக்கிரதை, மூஞ்சி கிஞ்சில பேத்து விடுங்க. ஏய் நில்லு. கார் எடுக்கணும், தள்ளி நில்லு. எங்க அண்ணன் உன்னை அடிச்சதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருதே. நீ இவ்வளவு வேலைகள் அடிச்சியே, அப்ப எங்க அண்ணனுக்கு எவ்வளவு கோவம் வரும்? இந்தாளவா. அட ஏமா அந்த திமிரு பிடிச்சு விட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? என்னது குச்சி? ஓ, கிட்டாரா? ஏய், தள்ளி நில்லு. பக்கத்துல போனீங்கன்னா அண்ணன் 100 ரூபா கொடுத்துருவாரு. கண்ட்ரி ப்ரூட், உனக்கெல்லாம் என்னையா வாசிக்க தெரியும்? அண்ணே வாசிங்க. அண்ணே வாசிக்கிறத பத்தி இல்ல, எதை பத்தி வாசிக்கிறேன்னா யோசிக்கிறேன். இந்தா, இனி திமிரு திமிரு பண்ணிட்டு தெரியாத.
இந்தம்மா ஓ ஆமா கணக்கு முடிஞ்சு போச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்பா 14 பேருக்கு செட்டில் பண்ணியாச்சு. ஏமா அழுகுற? நீங்க தொட்டு 3 மாசம் முழுகாம இருக்க. உனக்கு புடவை வாங்கி கொடுத்தனே கணக்கு சரியா போச்சு. வாங்கி கொடுத்த சேலை நான் ஒரு தடவை தான் கட்டி பார்த்தேன். நீங்க கட்டாமலே பல தடவை பார்த்துட்டீங்க. அதுல வந்து உன் பேர் என்ன? பூங்கோதை. 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 தை மாசம் 2ஆம் தேதி நான் உன்னை தொட்டேன் இல்ல? அப்ப 3 மாசம் 11 நாள் இதாரு. இந்தா இத பெனாயில் போட்டு கலந்து குடி, சரியா போயிடும். இந்த பணத்தை வச்சுக்க, சுகமா இரு. சரி. வெள்ளிக்கிழமை ஆனா பணம் செட்டில் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா. டேய் செவத்தையா ஐயா, எங்க இங்க இருக்கியா? வாடா. உன் பொண்ணு மஞ்சுன்னு ஒண்ணு இருந்ததே, அத கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது கல்யாணம் ஆயிடுச்சா? அது 9 வயசு தானே ஆகுது. பால்ய விவாகம் எதுக்கு தொந்தரவு? கல்யாணம் ஆன பிறகு வயசுக்கு வரட்டும்னு கட்டி கொடுத்துட்டேன். அது சரி. உன் 2வது பொண்ணு? அது வந்து செத்து போச்சு. செத்து போச்சா? நம்ம விஷயம் பூரா உனக்கு தெரியும் போல இருக்க. ஏங்க வந்து காபி தண்ணி குடிச்சிட்டு போங்க. அட நிறைய துணி தைக்க வேண்டியிருக்கு புள்ள, அப்புறமா வந்து குடிச்சுக்கிறேன். இவ வேற நேரங்காலம் தெரியாம இவளோட மாரடிக்கிறத விட எவனுக்காவது சும்மா துணி தைக்கலாம். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஜாக்கெட் தைக்க கொடுத்தனே, என்னாச்சு? ஜாக்கெட்டா? நேத்தி சாயந்தரம் தானமா கொடுத்தீங்க. அதுக்குள்ள காலையில வந்து கேட்டா எப்படிமா? திருவிழா வேற நெருங்கிட்டு இருக்கு. 1 மாசமா தைக்க வேண்டிய துணி எல்லாம் பாக்கி இருக்கு. பாண்டியன் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன அவசரம்? புது துணிமா கசக்காதீங்க. இப்ப என்ன பண்ணுவ? என்னமா இது புது துணி கீழே போட்டீங்க? என் ஜாக்கெட்டை தச்சு கொடுக்காம என்ன எதுதான் பேசுற? உன்னை நீங்க போங்கண்ணே. என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்க போவ? நன்றி. விடியா ராஸ்கல். எட்ரி பர்ஸ். எட்ரி. எட்ரி. பர்ஸ் எட்ரி. உள்ள உட்கார். வாங்கண்ணே. ஐயோ சும்மா என் பர்ஸ் கொண்டு முடியும் கொண்டு கொடுத்துறியா? ஐயோ இந்தாங்கண்ணே. புது மிஷின் நல்லா இருக்கணும். வரேண்ணே. கேட்டியா? நீயும் நல்லா ராஸ்கல். பைய வேற பைய. பிள்ளையாரப்பா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா. அப்புறம் உன்ன மாதிரியே எண்ணி ஏதாவது மரத்து கீழே உட்கார வச்சிடாத. கேட்ட உடனே பொண்ணு அமிச்சிட்டியே. யோ மறைக்காதியா, கொஞ்சம் தள்ளி நில்லு. சாமி கும்பிடணும்ல. ரோஜா, என்ன நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? யோ உனக்கு பொண்ணு கல்யாணம் கேக்குதா? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ யாவது கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு கல்யாணமா? அது என்ன பாத்து? சரோஜா. ஐயோ இதோட பெரிய தொல்லையா போச்சு. என்ன பண்ற? பயந்துட்டியா? நான் தான். கையில என்ன டிபன் கேரியர்? யாருக்கு சாப்பாடு? அது உங்களுக்காக தான். எனக்கா? இந்த என்னது மீன் குழம்பு வச்சு உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடலாமா? வாங்க சாப்பிடலாம். எங்க? இங்கடா. இங்க. இங்க வா. இந்த சாப்பாடு சாப்பிடணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த குச்சியால உங்க கை மேல 3 அடி அடிப்பேன். அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். இவ்வளவுதானா? ஆமா. ம். ஒண்ணு. மூணாவது அடி அடிச்ச பின்னால் தான் நீ சாப்பிடணும். ஏய் கையை மடக்கிட்டுமா வேண்டாமா? மடக்கிக்கங்க. சரோஜா வருவா, ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். என்ன பாவம், பசியோட வருவா.
சரோஜா, நீ எனக்காக ஆசையா கொண்டு வந்த மீன் குழம்பு வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் பட்டினி கிடக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீ பட்டினி இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. என்னென்ன நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? மத்தியான சாப்பாட்டுக்கு நீ வீட்டுக்கு வரல, நானும் சாப்பிடல, அப்பாவும் சாப்பிடல. அவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு, நான் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கேன், வேலைக்காரர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா. இந்த பக்கம். எந்த பக்கம்? இந்த பக்கம். அதான கேரியர். சரோஜா ஆசையா கொண்டு வந்து கொடுத்தது. இந்த சரோஜா புராணமே உனக்கு சரியா இருக்கு. ஆமா, எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்த? காலையில தமிழ் பாட்டு முடிஞ்ச உடனே வந்து உட்கார்ந்து. 10 மணிக்கா? 9:55. சரோஜா வந்தாளா? என்ன சொன்னா? கேரியரை கொண்டு வந்து வச்சுச்சு என்ன இங்க உட்கார சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு குச்சியை எடுத்து உன் கையில 3 வாட்டி அடிப்பேன், அடிச்ச பிறகுதான் சாப்பிடணும்னு சொல்லிச்சு. 2 வாட்டி தான் அடிச்சது, 3ஆவது வாட்டி வந்து அடிக்கிறேன்னு சொல்லிருக்கு. என்ன இந்த மாதிரி பண்ற? இதுக்காக இப்படி பட்டினி இருக்க? சரி, சரோஜா கொண்டதாவே இருக்கட்டும், நீ முதல்ல சாப்பிடு. நீ தொடாத, நீ தொடாத. சரோஜா வரட்டும். விடுனே. சரோஜா வரட்டும். பாத்தியா அண்ணா, என்னத்துக்கு இப்படி வெறும் கேரியரையே பாத்துட்டு இருக்க? சரோஜா ஆசையா கொடுத்தது. அந்த பொண்ணுக்கு உன் மேல பிரிய இருந்துச்சுன்னா மீன் குழம்பு இருக்குன்னு சொல்லி எதுக்காக வெறும் கேரியரை கொடுத்துட்டு போனோம்? சும்மா விளையாட்டுக்கு பண்ணிருக்கோம். அதுக்கு என் மேல ரொம்ப பிரிய ஜாஸ்தி. நீ இந்த மாதிரி வெகுளியா இருந்தாரு வச்சுக்க, அந்த சரோஜா விஷயத்துல நீ ஏமாந்துருவ. நீ மட்டும் கட்டன் ரைட்டா போய் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு என் மேல பிரிய இருக்கா இல்லையான்னு கேட்டுரு. சரோஜா, என்ன நீ சும்மா நாச்சுக்கு தானே நேத்து அப்படி செஞ்ச. நீ நெசமாவே திரும்பி வருவ, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு உனக்காக அரச மரத்தடியில 6 மணி நேரமா, இல்ல 6 மணி நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை எத்தனை மணி நேரம் உட்கார வச்சாலும் நான் சொல்றது உனக்கு புரியவே போறதில்ல. இப்ப கரெக்டா சொல்றேன், கேட்டுக்கோ. ஆமாமா, மல்லிகா கூட சொல்லிச்சு, நீ கரெக்டா நீ சரோஜாட்ட கேட்டுக்கா உன் மேல பிரிய இருக்கா இல்லையான்னு. இத பாரு, வீணா என் பின்னாடி அலையாத. நான் கல்யாணம் பண்ணா என் மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏண்டா புல்புல் தாராவை போட்டு இந்த இலை இழுக்கிற? பேசாம வீணை வாசிக்கப்படாது. ரொம்ப சாயாத, தலை குப்புற வாத்தியத்தோட விழுந்துற போற. தொந்தரவு பண்ணாதீங்க, போங்கப்பா. அம்மாடி, அவன் வாசிக்கிறத நிறுத்த சொல்லுமா. அவன் கல்ல படாம எங்கேயோ பரன் மேல தூக்கி போட்டிருந்தேன், வேலைக்காரன் எடுத்து கொடுத்துட்டான். கல்ல பட்டா போதும் கையில எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடறான். அம்மாடி, ஒரு சால்ஜாப்பா அவங்கிட்ட பேசி கையில இருக்கிறத புடுங்கி கணத்துக்குள்ள போட்டுடு, இம்சை இருக்காது. உங்க இம்சை தாங்க முடியல, போங்கப்பா. என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ற? சரோஜா சொல்லிட்டாமா. என்ன சொன்னா? அவ மாவனதான் கட்டிக்குவாளா, என் மேல பிரியமே இல்லையா. அவ அப்படியா சொன்னா? இதே சரோஜாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜமாவா? சத்தியமா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேனா? எப்படி? இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா நினைச்சிட்டானா எந்த காரியத்தையுமே சாதிக்காம விட மாட்டா. உன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு தைரியமா வாசிச்சுட்டு போனா. மூதேவி, கையில வச்சுக்கிற குச்சியால கண்ணை குத்திட்டாமா அவன். நான் இங்க இருக்கேன்பா. அங்கேயா இருக்கிற? நல்ல கண்ணை குத்திட்டான் போல இருக்கு. ஏமா, விருப்பம் இல்லாத சரோஜாவை அவனுக்கு கட்டி வைக்கிறேங்கிறியே, அது எப்படி நடக்கும்? நடக்கும். யோ, நீ ஒரு உண்மையான ஜோசியனா இருந்தா இந்த பஞ்சாங்கம் என் மாமனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல நாளா பார்த்து சொல்லு. பாரியா? அடடடா, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுமா. உன் ஜாதகத்துல கிரகம் எல்லாம் வக்ரமா இருக்கிறதுனால உனக்கும் மாமனுக்கு கல்யாணம் நடக்காதுமா. நல்ல நாளா பார்த்து சொல்லியா? 5ஆம் தேதி அமோகமா இருக்க வச்சுக்கமா. 5ஆம் தேதி. யோ பஞ்சாங்கம் நில்லு. என்ன மணி? அட நில்லியா. யோ, 5ஆம் தேதி புதன்கிழமை என் மாமனுக்கு ஸ்கூல் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து சொல்லியா? நான் மாமனுக்கு ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி நல்லா இருக்குமா. ஆள விடுமா. ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி. மாமா வராரு. மாமா நிறுத்து.
என்ன? வர ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கான். நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஜோசியர் சொன்னாரு. ஓ 9ஆம் நாள் நல்லா இருக்காமா அப்படின்னு ஜோசியம் சொன்னானா? அப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்க. சீ, அவன் கிழவன். வயசு பையனா கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமா. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏண்டி பம்பளி மாசு, இந்த காலண்டர் எதுக்கிட்டு கையில வச்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்க? இதுல ஒரு நல்ல நாளை பார்த்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓடு. இந்த பார், எங்க அம்மா யாரு கழுத்துல தாலி கட்ட சொல்றாங்களோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேன். புரியுதா? தொந்தரவு பண்ணாடி. ஸ்கூலுக்கு போகணும், வழிய விடுறேன். நீங்க என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாதான் நான் இந்த சைக்கிளை விடுவேன். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் கையிலேயே பிடிச்சுக்க.